ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா ஆன்மீக பாதையில் நல்லா ஆரம்பிப்போம். ஆன்மீக பாதையில் நம்ம ஹோமம் பண்ணணும், தியானம் பண்ணணும், யோகாபியாசம் பண்ணணும், பெரிய சித்த புருஷனாக ஆகணும் அப்படின்னு நம்ம இந்த பாதையில் ஆரம்பிப்போம். நாளடைவில் பின்தங்கிடும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 1 மணி நேரம் தியானம் பண்ணுறோம். சில பேர் 1 மணி நேரம், அரை மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க. அப்புறம் மெல்ல 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 அது கம்மியாகிட்டே போகும். நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். இந்த மாதிரி ஆகிறது ரொம்ப இது வீழ்ச்சி, முன்னேற்றம் கிடையாது. தியானத்தில் முன்னாடி எவ்வளோ நேரம் செலுத்துகிறோமோ அதை மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி அதிகம் பண்ணணும். வாழ்க்கையில் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், தியானம் நீ ஆரம்பிக்கும் பொழுது 5 நிமிஷத்தில் ஆரம்பிக்கிறேன்னா அது மெல்ல 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 வளர்ந்து 1 மணி நேரம் வரைக்கும் வளரணும். அப்புறம் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வரைக்கும் வளரணும். அது இறங்கக்கூடாது, இறங்கு முகம் இருக்கக்கூடாது, ஏற்று முகம் இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவார் குருநாதர். ஸோ நம்ம எதற்காக பாடுபடணும்னா, நம்மளுடைய இறைவன் மேலே நம்ம வச்சிருக்கிற அந்த அன்பு பாசம், இறைவன் மேலே நம்ம அன்பு பாசம் வச்சுருக்கோம், இறைவன் மேலே ஸ்ரத்தை வச்சுருக்கோம். அதற்கு வெளிப்பாடு என்னென்னா எவ்வளவு நேரம் நம்ம இறை உபாசனை செய்கிறோம், அதுதான் அதோடைய கணக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா, ஒரு நாளைக்கு காலம்பரை 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணுறோம். அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஹோமம் பண்ணுறோம், காயத்ரி ஜபம் சொல்லி ஹோமம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1/2 hour to 1 hour ஃபார் பரமாத்மா அது போராது. ஏன்னா பேலன்ஸ் இருக்கிற 15 மணி நேரத்தில் நம்மளுடைய தியாயத்தோ விஷயான் பும்சக, நம்மளுடைய தியானம் வெளியில் விஷயத்தில் இருக்குது. சப்து, ஸ்பர்ஷு, ரூப்பு, கந்து, ரஸ், காதால் கேட்கறதுல, சுவைக்கிறதுல, இந்த மாதிரி இதில் விஷயத்தில் நம்மளுடைய தியானம் இருக்கிறதுனால நம்ம இறைவன் மேலே காட்டுற அந்த ஸ்ரத்தை 15 நிமிஷம், அரை மணி நேரம் போராது. ஏன்னா வெளியில் தியானம் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா நம்ம இறைவனை மறந்துடுவோம் அந்த சமயத்தில். ஸோ முக்கியமாக என்னென்னா, தியானத்துடைய சமயம் நம்ம கம்மி பண்ணக்கூடாது. இறைவன் மேலே ஸ்ரத்தை இருக்குது, குருநாதர் மேலே ஸ்ரத்தை இருக்குது, வேதம் மேலே நம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருந்தாலும் தியானத்துடைய சமயம் கம்மியாகிடுதுன்னா அது ஒரு பெரிய அறிகுறி, நம்மளுடைய டவுன்ஃபாலுக்கு ஒரு பெரிய அறிகுறி. ஸோ அதனால் இறைவன் வேதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எதேச்சியாக ஒரு வேத மந்திரம் படிச்சிருந்தேன். அந்த மந்திரத்தில் 12வது அத்தியாயத்தில் இறைவன் சொல்கிறார் மந்திரத்தில், ஓம் சம்தே பயாங்சி சமுயந்து வாஜாஹ சம்ருஷணயான்னய பீமாத்திஷாஹ ஆப்யாயமானோ அமிர்தாய சோம திவிஷவாங்கஸ்யுத்தமானி திஷவ ஸ்வாஹா. மந்திரத்துடைய தாத்பரியம் வெறும் சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். மந்திரத்துடைய தாத்பரிய பூமிக்கால முன்னுரையில் மகரிஷி என்ன எழுதுறாருன்னா, ஷரீரம் மற்றும் ஆத்மாவின் பலத்தை வளர்க்க வேண்டும். நம்மளுடைய சரீரம்ல ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் காரண சரீரம், அப்புறம் ஆத்மா. மகரிஷி தயானந்தருடைய சத்யார்த்த பிரகாசம் படிங்க. அதில் 9th சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர், எப்படி வைராக்கியம் அடையிறது. அதில் சொல்லுவார், குறைஞ்சபட்சம் மகரிஷியோட ஒரு ஃபார்முலா இன்னொரு புத்தகத்தில் எழுதிருவார். குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்தில், உங்ககிட்ட 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு, குறைஞ்சபட்சம் 24 நிமிஷம் நீ தியானம் பண்ணணும், குறைஞ்சபட்சம். ஆனால் உண்மையிலேயே நீ இந்த பாதையில் முன்னேற வேண்டும் என்றால் 1 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும். காலை 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம். கஷ்டம், சாயங்காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. காலம்பரை எழுந்த உடனே அவங்களுக்கு சப்போஸ் காலம்பரை 4:30-5 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னா டைம் இருக்கும், 1 மணி நேரம் உட்கார முடியும். சாயங்காலத்தில் டயர்டு இருக்கும், ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, வீட்டு வேலை பண்ணியிருப்பாங்க, வெயில்,
சாயங்காலம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வயசு வருஷா, சில பேருக்கு எனக்கு சாயங்காலம் நல்லா முடியும், காலம்பர முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 டைம் அவுட் ஆஃப் 2 டைம்ஸ் 1 டைம் 1 மணி நேரம் தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். 2வது டைமும் 1 மணி நேரத்துக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் 24 நிமிஷம் நம்ம பண்ணலாம். ஏன்னா இறைவன் சொல்கிறாரு, சரீரம் மற்றும் ஸ்தூல சரீரத்துடைய பலத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். ஸ்தூல சரீரத்துடைய பலம் எப்படி அதிகரிக்கும்னா, பௌஷ்டிக ஆகாரம் மூலமாக. நெய் சாப்பிட்றது, நார்த் இந்தியாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடன் வாங்கி கூட நெய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுநெய் இந்த அமுல் கீ கிடையாது, பசுநெய் தான் வீட்டில் வளர்த்த மாடுலேருந்து நம்ம பால் கறந்து அதுலேருந்து நெய் பண்ணுறோம் பாருங்களேன். அந்த நெய்யை வந்து கடன் வாங்கியாவது நெய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். ஏன்னா நெய் அவ்வளவு உடம்புக்கு இம்பார்ட்டண்ட்டு, சத்து, பௌஷ்டிகம் ஆகாரம். இது மாதிரி பாதாம் சாப்பிட்றது, நல்ல அந்த சத்து உணவு சாப்பிட்றது, கஞ்சி குடிக்கிறது, நேரத்துக்கு சாப்பிட்றதோட இம்பார்ட்டன்ட் பசிக்கு சாப்பிட்றது, ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட்றது, கசப்பு சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணால் நம்மளுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து பிரம்மச்சரியம். கல்யாணம் ஆன பிறகும் பிரம்மச்சாரியம் மெயின்டைன் பண்ணுறது. இல்லாட்டி சில பேர் பிரம்மச்சாரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஸ்வப்ன தோஷம் ஆகிடும். ஸ்வப்ன தோஷம்னா தூக்கத்தில் வந்து அவங்களுடைய சக்தி வெளியில் போயிடும். ஸோ தூக்கத்தில் சக்தி வெளில போகாமல் இருக்கணும்னா முழிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும், ஜாஸ்தி ஆன்மீகத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த உலகத்தில் இருக்கிற துக்கத்தை பற்றி நிறைய ஆராயணும். சரீரத்தில் இருக்கிற அழுக்கை பற்றி, இப்போ இந்த மூஞ்சி அழகாக இருக்குது, உடல் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரே ஒரு பிளேடு போட்டு, ஜஸ்ட் ஒரு பிளேடு, ஒரு அழகான ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு அட்ராக்டிவாக இருக்காங்க ஒரு நபர், அந்த நபரோட உடம்புல ஃபிசிக்கலாக இல்லை மென்டலாக பிளேடு போட்டு திறந்து பாருங்கள், உள்ளுக்குள்ளே எல்லாமே குரூப்பத்தானா ரொம்ப கந்தகி, அசிங்கம், ரத்தம், சதை, கீழே வந்து ரோட்டில் ரத்தம் சுட்டி. இப்போ வீட்டில் வந்து யாருக்கா அடிபட்டு ரத்தம் ஆகிடுச்சுன்னா அதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ரத்தம் வந்து அழுக்கு, உடம்புக்குள்ளே அது கலவையாக இருக்கும்பொழுது அந்த ஸ்கின் மூடினால நமக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லாமே அழுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நிறையா நம்ம ஆராயும்பொழுது வாழ்க்கையோட யதார்த்தம் புரியும். வாழ்க்கையோட யதார்த்தம் புரிஞ்சாலே நம்மளுடைய தியானத்துடைய சமயம் அதிகரிக்கும். ஸோ இறைவன் சொல்கிறது, ஸ்தூல சரீரம் அதோடைய பலத்தை இன்க்ரீஸ் பண்ணு. சூக்ஷ்ம சரீரங்கிறது நம்ம மனசு, உள்ளுக்குள்ளே இருக்கிற மனம், புத்தி, சித்த, அகங்காரம், பிராணம் இத்தியாதி சின்ன சூக்ஷ்ம சரீரம் இல்லைன்னா ஸ்தூல சரீரம் காரியம் செய்யாது. உடம்புக்குள்ளே சூக்ஷ்ம சரீரம் இல்லைன்னா இந்த உடம்பு வந்து டெட் பாடி, உடம்பு வேலை செய்யாது. சூக்ஷ்ம சரீரத்தை எப்படி, அதோடைய பலத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? ஸ்தூல சரீரத்துக்கு ஆகாரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆகாரம் ஆன்மீகம். அதே மாதிரி ஆத்மாவுடைய பலத்திற்கு ஆகாரம் ஆன்மீகம். மனசுக்கு என்ன பலம்? மனசுக்கு வந்து பலம் வந்து தூய விசாரம். எப்போ மனசு ஒருத்தனுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அவனுடைய மனசு அவன் பலவீனமாக இருக்காது, பலமாக இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங் எப்படி வரும்னா இறைவன் மேலே இருக்கிற ஸ்ரத்தை, நம்பிக்கை, பாசம், அன்பு, அது மூலமாக தான் வரும். ஸோ இறைவன் சொல்கிறாரு, சரீரத்துடைய பலத்தை அதிகரி, ஆத்மாவுடைய பலத்தை அதிகரி. அப்போ என்ன ஆகும்னா அந்த மனிதன் சரீரத்துடைய பலத்தையும் ஆத்மாவுடைய பலத்தையும் யாரால் அதிகரிக்க முடியும்னா, யார் இறைவன் மேலே அதிக நேரம் செலுத்துகிறானோ அவனால் மட்டுமே. இல்லாட்டி ஜிம்முக்கு போய் 6 பேக் 8 பேக் வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது, எல்லாருமே பண்ண முடியும். ஆனால் ஜிம்முக்கு போய் 6 பேக் 8 பேக் வச்சாலும் அவனுடைய மானசீக ஸ்திதி பார்த்திங்கன்னா பயத்தில் இருப்பான், ஃப்ரீனஸ் இருக்காது, ஏதோ ஒரு பயம் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், மிருத்யு பயம் இருக்கும், ஏதோ ஆயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கும், வேறு ஏதோ பயம் இருக்கும். அதே மாதிரி வந்து தானியாக இருக்க மாட்டான், கஞ்சத்தனம் பண்ணுவான், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும், கஞ்சத்தனம் பண்ணுவான். ஸோ பலம் இல்லை, மனசில் பலம் இல்லை, உடம்புல மட்டும் பலம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ யோகாபியாசத்தின் மூலமாக, யோகாபியாசம்னா உண்மை பேசுவது, சத்திய அஹிம்சா அஸ்தேய அபரிகர பிரம்மச்சாரிய, தேவையில்லாத சிந்தனை வச்சுக்காமல் இருக்கணும், தேவையில்லாத வஸ்துவை வச்சுக்காமல் இருக்கணும், தேவையில்லாத நபர் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லை, விட்டுருங்க, தேவையில்லாமல் ஊர் சுற்றக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணுறது யோகாபியாசம். அதே மாதிரி உண்மை பேசுறது, குருநாதருக்கு சேவை செய்வது, அம்மா அப்பாவுக்கு சேவை செய்வது, வீட்டில் பொறுமையாக இருக்கிறது, திட்டாமல் சண்டை போடாமல் இருக்கிறது வந்து யோகாபியாசம். அஹிம்சையை கடைப்பிடிப்பது யோகாபியாசம். அதே மாதிரி மாமிசம் உண்ணாமல் இருப்பது யோகாபியாசம். பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது யோகாபியாசம். ஸோ இந்த மாதிரி
யோகாபியாசத்தின் மூலமாக சரீரத்தின் பலத்தையும் மனதின் பலத்தையும் நாம் அதிகரிக்க வேண்டும். இறைவன் சொல்கிற இந்த மந்திரத்தில் 113வது மந்திரம். அப்படி பண்ணால் என்ன ஆகுனா, நீ மோட்சத்தை அடைந்து விடுவாய். நமக்கு ஒன்றுமே வேலை சொல்ல இறைவன். சரீரத்துடைய பலத்தை இன்க்ரீஸ் பண்ணு, ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ் பண்ணு, சூக்ஷ்ம சரீரத்துடைய பலத்தை இன்க்ரீஸ் பண்ணு யோகாபியாசத்தின் மூலமாக. அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக இறைவன் மேலே உனக்கு தியானம் பண்ணுறதுக்கு, நிறைய பேர் தியானம் பண்ணுறதுக்கு ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்க. ஃபார்மாலிட்டி தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உட்காருவாங்க. குருநாதர் முந்தானேத்தி பிரவச்சனில் சொல்லியிருந்தார். அதாவது அவங்க எப்படி அந்த கஞ்சா சாப்பிட்றவன் இல்லாட்டி இந்த சிகரெட் பிடிக்கிறவனுக்கு எப்படி அந்த சிகரெட் பிடிக்காமல் உடம்பெல்லாம் ஆடிடுமோ, அந்த மாதிரி தியானத்தில் முன்னேறியவர்களுக்கு இறை தியானம் இல்லாமல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டைம் வந்தால் கரெக்டாக போய் தியானத்தில் உட்காந்துருவாங்க. அதே மாதிரி தியானத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி இறைவனுடைய குணத்தை பற்றி நம்ம மூச்சு மூலமாக தியானம் ஓம் சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ மூச்சை இழுத்துன்றங்க, சிம்பிளாக சொல்கிறேன். யாருக்கு தீட்சை கிடைக்கலையோ குருநாதர்கிட்ட, அவங்களுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர்னா மூச்சை இழுத்துண்டு ஓ இது இறைவனுடைய பேர் ஓம். இதை மனசில் சொல்லணும். இப்போ நான் கத்தி சொன்னேன் பாருங்களேன், அதை அப்படியே ஓம் டியூனை மனசில் சொல்லணும். இப்போ மனசில் சொல்லும்பொழுது பாவனை ஏற்படுத்த வேண்டும். இறைவன் சர்வவியாபி. ஓமுங்கிற ஒரு வார்த்தை இறைவனுடைய எல்லா குணத்தையும் பொருந்திய வார்த்தை அது. இறைவன் சர்வவியாபி, சர்வசக்திமான், சர்வஞானி, நியாயக்காரி, தயாலு, எவ்வளவு குவாலிட்டி போட முடியுமோ இறைவன்ட்ட. இறைவன் தூய்மையிலும் தூய்மையானவன். ஸோ இறைவனோட நம்ம ட்ராவல் பண்ணோன்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இருந்தால் தான் அவர் உங்களோட இருக்க முடியும். அவருக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வீட்டில் வர ஆளோட நம்ம கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இறைவனுக்காக நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். இறைவன் அவருடைய குணத்தை மாற்றிக்க மாட்டார். ஸோ இறைவனோட நம்ம ட்ராவல் பண்ணோன்னா இறைவன் மாதிரியே நம்ம மாறணும். தூய்மையிலும் தூய்மையாக ஆனவனாக மாறணும். பொய் பேசாமல் இருக்கணும், கஞ்சத்தனம் படாமல் இருக்கணும், தானியாக மாறணும், தயாளுவாக மாறணும். இது எல்லாமே நம்ம பண்ணோன்னா இறைவனுக்கு நம்ம மேலே அட்ராக்ஷன் ஏற்படும். அட்ராக்ஷன் ஏற்படணும்னா என்ன ஆகுனா, யஜுர்வேதத்தில் ஒரு மந்திரத்தில் சொல்லுவார், எப்போ நீ உன்னுடைய குணத்தை என்னுடைய குணம் மாதிரி மாற்றிக்கிறியோ அப்போ உன்னுடைய புத்தியில் நான் உட்காந்துருவேன். உன் புத்தியில் நான் உட்காந்துட்டு இந்த வேலை பண்ணு, இந்த வேலை பண்ணாத, இந்த வேலை பண்ணு, புத்தி கியானேன சுத்தி, உன்னுடைய புத்தியை நான் தூய்மையாக்கி விடுவேன். அப்போ நம்ம தியானத்தில் உட்காரும்பொழுது டிஸ்டர்பன்ஸ் வராது. தியானத்தில் உட்காரும்பொழுது நம்மளை தியானத்திலேருந்து கலைக்கிறதுக்கு நம்ம மனசு கலைக்க முடியாது நம்மளோட தியானத்தை. ஏன்னா மனசு இறைவன் மாதிரி குணத்தில் மாறுறது நம்ம. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அதான் இறைவன் சொல்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சரீரத்தின் மூலமாக, தன்னுடைய ஆத்மாவை யோகாபியாசத்தின் மூலமாக சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலத்தை பெருக்க வேண்டும். அப்படி பண்ணால் அவன் மோட்ச ஆனந்தத்தை அடைந்து விடுவான். மோட்சத்தை அடைந்து விடுவான்னு சொல்கிறார் இறைவன். ஆனால் நமக்கு இப்போ மோட்சம் தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? தியானத்து மேலே ஈடுபாடு வேணும். ஸோ தியானத்து மேலே ஈடுபாடு வேணும்னா இறைவனுடைய குணத்தை தேடி தேடி படிக்கணும். திருப்பி இறைவனுடைய குணங்களை கேட்கணும். எவ்வளவோ வீடியோஸ் இருக்குது என்னுடைய சேனலில், எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கேன். இறைவனுடைய குணம் சாமவேதத்தில் எவ்வளோ மந்திரம், யஜுர்வேதத்தில் எவ்வளோ மந்திரம், ரிக்கில், அதர்வவேதத்தில், சூத்திரங்களில் கிளேஷ கர்ம விபாக ஆஷயா பராமரிஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வர. ஒரு சூத்திரம் எடுத்திங்கன்னா யோக சூத்திரத்தில் 24 சூத்திரம் சொல்கிறார் ஃபஸ்ட்டு சாப்டரில். கிளேஷங்கள் இல்லாதவன் இறைவன். ஸோ கிளேஷங்கள் நமக்கு எவ்வளோ கிளேஷம் இருக்குது. நம்ம அவித்யாவில் இருக்கோம், மற்றவனை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறோம், மனசுக்குள்ளே கிண்டல் பண்ணுறோம், கேலி பேசுகிறோம், எரிச்சல் படுறோம், பொறாமப்படுறோம், பேராசைப்படுறோம். இது எதுவுமே இல்லாதவன் பரமாத்மா. ஸோ இறைவனுடைய குணத்தை தேடி 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 நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ மாவு அரைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தோசை சுட முடியும். அந்த மாவு தீர்ந்துருத்துனா தோசை சுட முடியாது. ஸோ மாவு அரைச்சுட்டே இருக்கணும். மாவு அரைச்சி இப்போ சரவண பவன் ஹோட்டலில் வேறு ஏதாவது ஹோட்டல் போனீங்கன்னா 365 டேஸும் தோசை கிடைக்கும். 365 டேஸு 3 டைம்ஸு, காலையில், மத்தியானம், இல்லை சாயந்தரம் தோசை இட்லி கிடச்சினே இருக்கும். ஏன்னா மாவு அவன் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் இறைவனுடைய தியானத்துடைய சமயம் கம்மியாகிறதுக்கு காரணம் என்னென்னா, மாவு காலி ஆயிடுச்சுன்னா தோசை சுட முடியாது. அந்த மாவு தான் ஸ்வாத்தியாய, இறைவனுடைய குணங்களை தேடி 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 பார்க்கறது.
திருப்பி திருப்பி ரிப்பிட்டேஷன் பண்ணுறது, பார்த்த விஷயமே திருப்பி பார்க்கறது, கேட்ட விஷயத்தையே எவ்வளோ தூரம் நம்ம சினிமா பாட்டு கேட்குறோம், எவ்வளோ தூரம் பார்த்த விஷயத்தையே ஒரு காதல் ட்ராமா வருது, அந்த காதல் ட்ராமா அது மாதிரி வேறு ஏதோ ட்ராமா பார்க்குறோம், வேறு ஏதோ சினிமா பார்க்குறோம், தேடி தேடி பார்க்குறோம். பட் இறைவன் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால தியானத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இறைவன் பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தியானம் நல்லா நடக்கும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. நான் 22 வருஷமாக இறைவனுடைய குணங்களை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் தியானம் பண்ண முடியும்? 1 hour 15 minutes, இல்லை சம் டேஸ் 1 hour 30 minutes. அதுக்கு மேலே அந்த மசாலா இல்லை. ஸோ அப்போ இன்னும் ஜாஸ்தி படிக்கணும். ஸோ இறைவனை பற்றி ஜாஸ்தி குணம் தெரிஞ்சால் நம்ம தியானம் பண்ணும்போது இறைவனுடைய குணம் மேலே தியானம் பண்ணலாம். ஹே இறைவா நீ சர்வ வியாபி. இப்போ இறைவன் ஒரு மூச்சு விடுறோம், ஓம் சொல்கிறோம். இப்போ ஓம் சொல்லும்பொழுது இறைவனுடைய சர்வ வியாபிய குணத்தை பற்றி யோசிக்கணும். ஹே இறைவா நீ நிர்மலமானவன், மலம் இல்லை உன்னிடம். என்னுடைய உடம்புல மலம், மனசில் மலம், எல்லாத்துலேயும் மலம் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட மலம் இல்லை. ஸோ ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு மூச்சு நம்ம செலவிச்சா கூட கோடானு கோடி குணங்கள் இருக்குது. ஸோ அப்போ 1 மணி நேரம் தாராளமாக தியானம் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்கா, சூப்பர் சார், தேங்க்யூ சார் அப்படிலாம் சொல்லிட்டு மறந்துட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, பட் பார்த்தவங்களையும் சொல்கிறேன், மறந்துட்டு போயிடக்கூடாது. திருப்பி இதை இந்த மந்திரத்தில் மகரிஷியாக தான் சொல்கிறாரு. உன்னுடைய சரீரத்துடைய பலத்தை படுத்திக்கோ, ஆத்மாவின் பலத்தை அதிகப்படுத்திக்கோ, மனசை அதிகப்படுத்திக்கோ. பலத்தை யோகாபியாசத்தின் மூலமாக இறைவனை நீ அடைந்து விடுவாய். அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.